இதுங்க எதுங்க? சாந்தி சிறுநீர். அதை வச்சு என்ன பண்ண போற? இது முதலிரவு அப்பா. முதலிரவு? ஆமா. அதுக்குள்ள முதல்ல யார் உட்கார்ந்துருப்பா? முதல்ல நான் தான் உட்காந்துருப்பேன். எதை வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பீங்க? நான் 10 லட்சம் ரூபாய் கடை வச்சுட்டு மகாபாரதம் இருக்கு. ஆமா. மகாபாரதத்துல பஞ்சபாண்டவர்கள். பஞ்சபாண்டவர்கள் யார் யாரு? பஞ்சம்னா 5. 5 பேரு. ஆமா. 5 பேரு யார் யாரு? 1 2 3 4 5. செய்யறது உங்க அப்பா. சரி சரி. ஒருத்தருக்கு தெரியாம செய்யறது எங்க அப்பா. அப்ப சமயக்காரன்னு சொல்லுங்க. சமயக்காரன் தெரியாம செய்வாங்க. விடியலுக்குள்ள சமைச்சு வச்சுட்டு ஊசி வச்சுட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லைங்க. ராமேஸ்வரம் போய் கடல்ல முங்கிட்டு வரவனே வேணான்னு எடுத்துட்டேன். ஆமா. எதுவுமே இல்லையா? எதுவுமே இல்லை. மண்ணா செல்ல, புண்ணா செல்ல, பொருளா செல்ல, எந்த ஆசையும் இல்லை. புத்திர தோசம் இருக்கா? தோசை தெரியலையே. சுனாமி. சுவாமியா? சுவாமி சாமி. அபிஷேக பிரியா சிவா. ஓடி போய் நான் யாரையும் சொல்ல மாட்டேன். துணி அவுத்து உதறிட்டு வா. பச்சை பாம்பு என்ன நிறம்? ஆமா. தமிழ்ல தான் பேசணும். நான் தமிழ்ல தான் பேசுறேன். பேசுங்க. ஆடு அதிகமா திங்கிற கொலை என்ன கொலை? ஆடு மேலோகத்தை சுருக்கி மேலூர் அப்படின்னு நீங்க இருப்பது பூலோகம். பூலோகத்தை சுருக்கி பூலு கூலுண்டே சொல்லிட்டே அப்புறம் என்ன மறைக்க? கலைவாணி. அதுக்கிட்டேன்னு சொன்னேன். மாதிரி சட்டத்திட்டங்க இல்லத்தா. எங்கனி போய் களவாங்கத 10 வருஷம் போடுவாங்க. களவாணி தானே? களவாணி பல களவாணி இல்லையா, கலைவாணி. என்ன கேட்டு எங்க அப்பா யாரும் தெரியுமா? சிருஷ்டிகர்த்தா. என்னப்பா வீட்டுல இடம் இல்லாம ஏன் திருச்சியில போய் படுத்தாரு? திருச்சியில போய் படுத்தாரா? அப்ப அந்த சின்னம்மா ஒண்ணு அந்த ஆடு மேய்க்கிற அவன் கிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்ல. சரி. கிட்டு பட்டுன்னு அடிச்சுட்டியால, அவ போட நொட்டுன்னு வந்துருச்சுல. அது யார் யார் அடிச்சது? ஏப்பா என் குடும்ப பிரச்சனை தலையிடாத அப்படின்னு எங்க பெரியப்பா வந்து கேட்டாருல. சரி, உங்க பேரு? குடும்ப சண்டை கொடுக்கிட்டு இருக்காங்க. இங்க வாருங்க. இப்பதான் ஞாபகம் வருது. எங்க ஐயா அப்ப 1000 ரூபாய் செம்பரியாடு வச்சிருந்தாரு. சரி. அப்ப ஒரு 809 ஆடு இருக்கும், பொட்டையாடு. 2 கடாதான் தெரியும். அப்ப 52க்கு நீங்க தான் மூலக்கடா. உனக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிறீங்க, நீ என்ன புரியாம இருக்கிற? சப்போர்ட் பண்ணவனா சென்ட்ரிங் போட்டு பேச வேணாம். நீ நல்லா இருப்ப, கொஞ்ச நேரம் இழுத்து விட்டு போகாம இருவேன். அதெல்லாம் பேசுவாங்க சாமி. இருங்க. இப்ப என்ன வேணா பேசணும்னு பேசவே இல்லை. என்ன பேச போற? உங்களுக்கு வந்து என்ன ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க, உங்களுக்கு பெருமைப்படுத்தி பேசிக்கிறாங்க. என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க, சொல்லுவாப்ல. அப்ப நான் கேள்வி கேட்பேன். நான் பயன்படுத்துற வார்த்தையில ஒரு வார்த்தை கூட நீங்க பயன்படுத்த கூடாது. ஆனா பதில் சொல்லி போடணும். சொல்றேன். சொல்லாட்டி ஐயா உயிரை வாங்குறாங்களே. சொல்லாட்டி என்ன முச்சத்துல கொண்டு உட்கார நாடகம் எப்படி 7 வருஷம் ஆகும் போல முடிய. நிலைமை நான் பேசிக்கிறேன். நிலைமை அப்படித்தான் இருக்குது. ஒரு நிமிஷம் ஒண்ணுக்கு வந்து வாவேன். போக மாட்டேன். ஆனா இருனே ஏனே போக முடியலையே. நீ பேசி தோலை அடிச்சு போய் அப்புறம் சாமி கூட பார்க்க மாட்டேன். அடிப்பியா நீ? என்ன மட்டும் போட விடான்னு கேக்குறியா? ஆயா நீ இல்லையா? ஆயாவா? யார் யான்னு கேட்டேன். இந்ததான் இருக்கு. ஒண்ணு கோமட்டில் ஊத்தி கோமட்டை உடச்சு போடுமா? என்ன வைக்கல வைக்கல என்ன? சரி, நான் கேக்குறேன். கேளுங்க. பச்சை பாம்பு என்ன நிறம்? நான் பயன்படுத்தின வார்த்தையை நீங்க பயன்படுத்த கூடாது. ஆனா பதில் வந்துடணும். இரு, நான் பப்புனா நீ பப்புனா. பச்சை பாம்பு என்ன நிறம்? ஆமா, தமிழ்ல தான் பேசணும். நான் தமிழ்ல தான் பேசுறேன். பேசுங்க. ஆடு அதிகமா திங்கிற கொலை என்ன கொலை? ஆடு அதிகமா திங்கிற கொலை என்ன கொலை? ஆடு அதிகமா திங்காத கொலை என்ன கொலை? செந்தட்டி. செந்தட்டியா? நீ பேச மட்டும் இருக்கும். ஆடு திங்கக்கூடிய அந்த கொலையின் நிறம் பெயர் என்ன? நீ சொல்லு. அவரு சொன்ன வார்த்தை பச்சை பாம்பு என்ன நிறம்னு கேட்டாரு. நான் பச்சை பாம்பு பச்சை நிறம்னு நான் சொல்லக்கூடாது. ஆடு திங்கக்கூடிய கொலை என்ன நிறம்? அது பச்சை நிறம். நான் சொல்லல. கைதட்டலாம், அப்ப விட மாட்டேன். சரி. சீர்காழி பிறந்த ஊர் எந்த ஊர்? சீர்காழி கோவிந்தராஜன் பிறந்த ஊரு எந்த ஊர்? இப்ப நான் சொல்றேன். பெண்கள் கல்யாணம் முடிச்ச உடனே மாப்பிள்ளை வீட்டுக்கு என்ன கொண்டு போவாங்க? சீர் கொண்டு போவாங்க. துடியான தெய்வம் என்ன தெய்வம்? காளி.
சரியா போச்சு, கை தட்டலாம். நான் சொல்லவே இல்லை. ஆனா உன்னைய மாதிரிக்க பிரட்டி அடிக்கிறதுக்கு இன்னொரு ஆள் வரணுங்க. சீரு காளி சீர்காழி. சரி இருக்கட்டும், எதை பேசினாலும் பேசுவீங்க. இதிகாசம் எத்தனை? 3. உன் சௌரியத்துக்கு சொல்லக்கூடாது, உன் இதிகாசத்தையும் சேர்த்து சொல்லக்கூடாது. 2. 2. ராமாயணம் மகாபாரதம். ஆமா. ராமாயணத்துல கதாநாயகன் யாரு? அஜித். கை தட்டலாம். அஜித் தலை. ராமாயணத்துல கதாநாயகன் தலையை வச்சு உன் தலையை முடிச்சு. ராமாயணத்துல கதாநாயகன் ராமர். ராமரோட கூட பிறந்தவங்க 4 பேர். ஆமா. யார் யார் சொல்லு? ராமே, ராமன், பீமே. பீமனா? அப்ப நீயே சொல்லு. ராமே, பீமே, தாய் மாமே. தாய் மாமே அவன் கூட பிறப்பேன். அக்கா மையன் சுவாமே. இந்த உடனத்தை நம்புற ஐயா கை தட்டலாம். இதெல்லாம் நம்பிக்கை எல்லாமே நான் நம்பிக்கை தான் சொல்றேன். ராமன் 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 பரதன் பரதன். யார் பாரு? ஒரு 1/2 hour பேசுவேன். நான் காலைல வாக்கிங் போற டைம் ஆச்சு. வாவேன். ராமன் சத்ருகனன் படுத்திருக்கிறன் மூடி இருக்கிறன் திறந்திருக்கிறன். கணக்கு 5 வருது. ஆமா, 4 பேர் தான் கணக்கு. அப்பாவுக்கு 2ஆம் தரம் உனக்கு தெரியுமா? பூங்கோதைய வச்சிருந்தார்லப்பா. எந்த பூங்கோதை? இதெல்லாம் தெரியாம எதுக்கு வேதம் போட்டுருக்க? பூங்கோதை யாரும் தெரியாதா? தெரியாது. அங்க இருக்க நீ மக, அங்க இருக்க யாரும் தெரியாதா? அது யாரும் தெரியாது. சேலம். சேலம்னா சேலத்துல சோளம் போட்டேல்ல, சோளம் யாரு விட்டது? அப்ப கூட ஏலக்கடைக்காரனை வச்சிருந்தார்லப்பா. ஏலக்காரன் யாரு விட்டது? அந்த ஏலம் போட்டேல்ல, யாரு விட்டது? என் ஜாதகத்திலே 1 இமிடியேட் கொலை. சரி, அது இருக்கட்டுமா. மகாபாரதம் இருக்கு. ஆமா. மகாபாரதத்துல பஞ்சபாண்டவர்கள் யார் யாரு? பஞ்சம்னா 5 பேரு. ஆமா. 5 பேர் யார் யாரு? 1 2 3 4 5. எண்ணிக்கை சரி. எண்ணிக்கை சரி. நான் பேரை தான் கேட்டேன். பஞ்சபாண்டவர்கள் 5 யார் யாரு? அதானே? 1 2 3 4 5. அந்த வாய்ட்டு வரேன். நல்ல வேலை நீ காப்பாத்தி விட்டாடா மிருதங்க. நீ ஹிந்தியில சொல்லிக்கிருக்க, அதையும் பாரு கரை வாங்கி பேசிக்கிறிய. சொந்தமா ஒரு மூளையே இல்லையா? நான் சொல்றேன். சொல்லியா? பஞ்சபாண்டவர்கள் 5. யாரு? தர்மன் பீமன் என்ன சாபன் சோமன் முருகன் கேன் ஆயில் பெட்ரோல் லிவர். தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன். அது இல்லையா? அது நீங்க சொல்றது உங்க ஆளுங்க. நான் சொல்றது பூரா என் வண்டிக்கு சர்வீஸ் பாக்குற மீனாட்சி மோட்டார்ஸ்ல இருக்காங்க. நான் அதை கேட்கலையா? சரி, நான் யாரு தெரியுமா? தெரியலையே. சுவாமியா? சுவாமி சாமி. அபிஷேக பிரியா சிவா. ஓடி போய் நான் யாரையும் சொல்ல மாட்டேன். துணி அவுத்து உதறிட்டு வா. அது சித்திரம் அதுல வந்துச்சு. எதுக்கு சித்திரம் வருது? எதுக்கு அந்த மாதிரி சொல்றீங்க? எதுக்கு கத்துனி? நான் கடிச்சு போச்சு நினைச்சேன். இல்லங்க, ஒரு பகிரங்கமா சொல்றேன். பகிரங்கமா நாடகம் பாக்குற அளவுக்கு உங்களுக்கு தெம்பு இல்லைங்க. பிரியா விஷ்ணு, சோஸ்திர பிரியா சூர்யா, கனிப்பிரியா கந்தா. அந்த வகையில் கழக பிரியன் நாரதன் என்பது என்னுடைய நாமோதயம். அப்பா, யாரு பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரேன்? அர்ச்சனையா? என்ன கேட்டியா? பேரை தர கேட்டேன். அந்த பேரைத்தான் நான் சொன்னேன். உங்க பேர் இத்தண்டி பேரா? அதெல்லாம் எங்களோட சொந்தக்கார பேரு. அவங்களுக்கு ஒரு புனை பெயர் உண்டு. அதுபோல இப்ப வந்து MKR அன்பாலயத்தின் சொந்தக்காரர் ராதாகிருஷ்ணன் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. வெறும் ராதாகிருஷ்ணன் தான் எத்தனை ராதாகிருஷ்ணன் இருக்காங்க. அப்ப MKR அன்பாலயத்தின் ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொன்னா தான் தெரியும். அப்படிதானே? அந்த மாதிரிதான் கனகப்பிரிய நாரதன் சொன்னா தான் தெரியும். என்னமோ சொன்னீங்க, அவுசாரியா போனேன். அபிஷேக பிரியன் சிவன் சொன்னையா? சரி, அப்புறம் அலங்கார பிரியன் விஷ்ணு, மேக்கப் பிரியன், சோஸ்திர பிரியன் சூரியன். சோத்துல உப்பு திட்டவன் சூர்யா.
சோத்துல ஒப்புதுண்டா. சோஸ்திர பிரியன் சூரியன், கனி பிரியன் கந்தன், சரி. அந்த வகையில கலக பிரியன் நாரதர். இப்ப உங்களுக்குலாம் என்ன எதுவும் வாய்தாவா, என்ன பிரச்சனையா? என்ன என்ன வைக்கிறானி அத சொல்லலையா? கலக பிரியன் நாரதர். நாரதர் நீங்க நாரதரா? ஆமா. அதுக்கு என்னப்பா? அதுக்கு என்னப்பா? என்ன என்னடா யோ இது பிரச்சனை பண்ணீங்களா? இது காசு வாங்கிடலடா. யோ தேன் தொலைஞ்சு போக 5 வயசுல வட்டிக்கு வாங்க இந்த மாதிரி பேர் தானே கேட்ட? என்ன பேரு? அதான் நாரதரியா. நாரதரா? ஆமா. எந்த ஊர் உங்க ஊரு? மேலூர். மேலூரா? ஆமா. மேலூர்ல அந்த சவராசக்காரன் பானிபூரி கடை ஓட்டுந்தேன்ல, அதை என்னமோ நம்ம வயல 4 பேர் தண்ணியை போட்டு வண்டியை போட்டு தள்ளி விட்டாங்க இல்லையா? அப்படியே நீ எந்த மேலூர சொல்ற? என்ன அந்த டோல் கட்டு, அது பக்கத்துல கோல் கட்டு பிரஸ். நீ சொல்றது கொட்டாமட்டி மேலூர சொல்ற. நான் கொட்டை சொல்லல, கடுவை சொன்னேன். யோ நான் அதை சொல்றேன், ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பான். அத சொல்லலையா? கொட்டாமட்டி மேலூர் நான் சொல்லல. மேலோகத்தை சுருக்கி மேலூர் அப்படின்னு. நீங்க இருப்பது பூலோகம். பூலோகத்தை சுருக்கி பூலு கூலுண்டு சொல்லிட்டே அப்புறம் என்ன மறைக்க? என்னையா பேசிக்கிருக்க நீ? தமிழ் தாங்க. கீழூர் கீழோகத்துல உள்ளத கீழூர் அப்படிதான் சொல்ல முடியும். சரி 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 இருக்கட்டும். அங்கே ஊரு எங்கனக்குள்ள இருக்கு? அது மேலோகத்துல எங்க ஊரை நீ வந்து பார்க்கவே முடியாது. நீ எப்ப பார்க்கணும்னா ஏன் அங்கிட்டு சோலார் லைட் எல்லாம் போறவனே? அப்படி இல்லையா, உன்னுடைய ஜீவன் எப்ப ஆத்மாவா ஆகுதோ அப்பதான் நீ எங்க ஊருக்கே வர முடியும். சுடுகாடா? சுடுகாடு இல்லையா, சுடுகாட்டுக்கு வந்து உடம்பு மட்டும் தானே போகும். ஆனா ஆன்மாவப்படுறது எங்க ஊருக்கு வந்துடும். ஆமா அதுதானே கேக்குறேன். ஆவியா? எங்களுக்கு நரை திரை மூப்பு பிணி சாக்காடு அப்படிங்கிறது 5 எங்களுக்கு கிடையாது. அதனாலதான் 5 கட்டு. அந்த கிரீம் பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டாங்களோ? கிரீம் இல்லையா, மருந்து போட வேண்டியதானே நீங்க? எதுக்கு? நரையெல்லாம் வந்து லேசா வெடிப்பு வருதான் பித்தரவுக்கு. அந்த நரை இல்லையா. நரை என்றால் என்ன? காதோர நரைச்சிச்சுன்னா என்ன ஆகும்? வயசாயிருச்சுன்னு அர்த்தம். நரை. அடுத்து திரை. திரை என்றால் என்ன? கண்ணுல வந்து என்ன விழுங்க? திரை விழுங்க, கண் பார்வை மங்கும். நரை திரை. மூப்பு அப்படின்னா வயசாயிரும். நரை திரை மூப்பு. பிணி அப்படின்னா வயசாயிருச்சுன்னா என்ன ஆகும்? நோய் வரும். நோய் வந்துச்சுன்னா கடைசியில் என்ன ஆகும்? சாக்காடு. எதுக்கு இத்தனை போட்டுகளை சுத்துற? இதெல்லாம் எங்களுக்கு இல்லைன்னு சொல்ல வரேன். மொத்தத்துல நரம்பு தளர்ச்சி வைத்தியம்னு சொல்லு. நரம்பு தளர்ச்சி வைத்தியமா? சரி என்னைய கேட்டியா? சேலம் சிவராஜ் பேரன் தானே? யாரே ஒரு ஆளு. சரி என்னைய கேட்டியா? எங்க அப்பா யாரும் தெரியுமா? சிருஷ்டிகர்த்தா. என்னப்பா வீட்டுல இடம் இல்லாம ஏன் திருச்சியில போய் படுத்தாரு? திருச்சியில போய் படுத்தாரா? திருச்சியில படுக்க கிடையாதுயா, சிருஷ்டிகர்த்தா. சிரிச்சு கடுத்துட்டு வரா ஒன்னே மாதிரி இல்ல. சிருஷ்டிகர்த்தா அப்படின்னா படைக்கக்கூடியவர். ஒரு சின்ன விஷயம் நல்லா கேளுங்க. போன வருஷம் அந்த மழை தண்ணியில அந்த கூலத்தை அரிக்க முடியாம கிடந்தாங்க. அப்ப டிராக்டர் ஒரு லோடு எவ்வளவு கிடக்குனாரப்பா? நீ சொல்றது வைக்க படப்பு. அப்ப நீங்க சொல்லலாத்தா? நான் படைப்ப சொல்றேன். படைப்பு உற்பத்தி பண்ணக்கூடியவர். ஏனுக்குள்ள பண்ணுவாரு, மேல இருந்து பண்ணுவாரு. அப்ப லென்த் அப்படி கிடையாது. எங்க அப்பா பார்க்கவே முடியாது, பார்க்காவே அவர் பண்ணிடுவார். இருட்டுக்குள்ளேயே போய் பண்ணிட்டு ஓடியாந்துருவாரு. அப்படி இல்லையா? ஏன்னா ஊரறிய செய்யறது உங்க அப்பா. சரி சரி. ஒருத்தருக்கு தெரியாம செய்யறது எங்க அப்பா. அப்ப சமயக்காரன்னு சொல்லுங்க. சமயக்காரன் தெரியாம செய்வாங்க. விடியதுக்குள்ள சமைச்சு வச்சுட்டு ஊசி வச்சுட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லைங்க. ஏன்னா இன்னும் உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்லணும்னா, உங்க அம்மா வந்து ஒரு நிலம் மாதிரி. அப்படி உங்க அம்மா வந்து ஒரு நிலம் மாதிரி. சரி. அதுல விதைய விதைக்கிறது யாரு? எங்க அப்பா. அப்ப சட்டி கலப்பை போட்டு விடுறது, அது உழுது தண்ணிய மட்டும் பாய்ச்சறது உங்க அப்பா. அதனால நீங்க பயிரா வந்துட்டீங்க. உலகத்துல உள்ள எல்லாத்தையும் படிக்கிறது எங்க அப்பா தான். உங்க அப்பா? எங்க அப்பா. இரு, இப்படித்தான் நிறைய பேர் பேசி கெடுத்து வச்சிருக்காங்க. ஒண்ணு இரு, இப்ப உலகத்துல உள்ள எல்லாத்தையும் படைக்கிறது உங்க அப்பா தானா? ஏன் ஏர்செல் சிம்ம உங்க அப்பா நிப்பாடி விட்டாப்புல? நீ ஒரு மனுஷன். அது அறிவியல் ரீதியாகப்பட்டது. அது பூலோகத்துல நான் நம்பர் மாத்தப்பட்டவா? அடிக்கிறேன் ஹைதராபாத்துக்கு ஒருத்தன். ஏன் நம்பருக்கு ஹைதராபாத்துக்கு அந்த மாதிரி இந்த வாய்ஸ் தான் கேட்டுச்சு. நீ தானே அது? சரி கே பாய். ஓகே பாய். சரி உங்க அப்பா? எங்க அப்பா பிரம்மா. பிரம்மா
உங்க ஆத்தா ஏய் மரியாதை பேச என்ன ஓத்தாங்கடா ஆத்தான்னு தானே சொன்னேன். எப்படி ஓத்தாங்க எப்படி சொன்னேன்? உங்க ஆத்தா ஆத்தா அம்மா அம்மா வெள்ளை களை கொடுத்து வெள்ளை குடி உண்டு வெள்ளை கமலத்தில் விட்டிருப்பாள். ஏன் இப்படி சோறு மாத்திர ஒரே மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கேன்? ஏதாவது ஒண்ணு சொல்லு போ. ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா? என் அம்மாவை தான் சொல்ல முடியும். ஒரு ரைம்ஸ் கூட சொல்லு. செத்த குறுக்கு வலிக்குது எனக்கு உட்காந்துக்க. கலைவாணி அதுக்கிட்டேன்னு சொன்னேன். மாதிரி சட்டத்தட்டங்க இல்லத்தான் எங்கனையும் போய் களை வாங்கத 10 வருஷம் போடுவாங்க. ஏய் களவாணி தானே? களவாணி பல களவாணி இல்லையா கலைவாணி. ஆய கலைகள் 64 சொந்த கை உன் நாவில குடியிருக்காயா? அதானே நம்மன்னு அரிக்குதுங்க. அப்படி இல்ல இவ்வளவு நேரம் நீங்க பேசிக்கிறீங்கல்ல. சரி நான் தெரியாம கேட்கிறேன். இந்த மழை தண்ணி பெஞ்சா உழவுக்கு எவ்வளவு வாங்குறீ ஏக்கருக்கு? எதுக்கு கேக்குறீங்க சம்பந்தம் இல்லாம? இல்ல இந்த கொழுவை போட்டுக்கிட்டே இருக்கிறியே. மகதி ஆண்டு பெயரையா மன்னிச்சுக்கோங்க. மிளகாத்தூள் அரைக்கிற மிஷினா? மகதியாள் மகதியாள் இல்ல இப்படித்தான் துணியை கட்டி விட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இசை மீட்டும் கருவியா இது? ஏப்பா நீ வேற ஊரை ஏமாத்துற. ஊரை ஏமாத்த கிடையாதுங்க, உண்மையாவே இது மகதியா. இப்ப நான் ஒரு பாட்டு பாரு மீட்டுவேன். சரி. கூட மேல கூட வச்சும் கூட நூறு போறவன். என்னது? அதான் மீட்டிக்கு இருக்குண்ணா. கலட்டிக்கிட்டு இங்க வச்சு மீட்டு. உனக்கு என்ன சத்தம் வந்தா போதும்ல. உங்கூட கொஞ்சம் நானு வாரேன் கூட்டிக்கிட்டு போனோம். நான் கூட ஏன் வாய்ஸ் தான் நினைச்சு பயந்து போனேன். நான் இல்லையா என்னுடைய யாழ். இந்த மாதிரி அண்ணே உங்களுக்கு கேட்டுச்சுல. இன்னைக்கு பள்ளிக்கூடத்து பிள்ளைகள்லாம் போனவனே கேள்ல மோந்து வச்சிருக்காக தண்ணியை பிடிச்சி குடிக்குது. நான் படிச்ச காலத்துல எல்லாம் 10 அடி இங்க அடிச்சுட்டு அங்கிட்டு போய் கையை வச்சு அடைச்சுக்கிட்டு குடிப்பேன். மனுஷன் மகது யாழையா இசை மீட்டும் கருவி. சரி சாமி. இது சத்த தாளகட்ட. சத்த தாளகட்ட. எந்த ஆசாரிகிட்ட செதுக்கி கையில வச்சுக்கிட்டு இருக்கீங்க சப்பலை கட்டு? இது வந்து சத்த தாளகட்ட. என்னுடைய பாட்டுக்கு அடிப்பேன். எவனுக்குள்ள இப்படி அடிப்பேன். மூக்காந்த இதில் ஊத்திக்கிறாதாப்பா. நாளைக்கு நாடகம் தட்டாங்குடியிருப்பு வரணும். சரி இருக்கட்டும். இருக்கட்டும் சாமி. எங்க அம்மா கட்டிய இதுக்கு இன்னொரு விஷயம் நல்லா கேளுங்க. இம்புட்டு அறிவா பேசுறீங்கள. உங்க வீட்டுக்காரம்மா என்ன பண்றாங்க? கல்யாணம் ஆகலப்பா. ஆமா இப்படி அகராதிய பேசினா எவன் வந்துட்டு இருப்பா? ஆசை இல்ல. ஏன் நானும் வெறுத்துட்டு. அறுத்துட்டியா? வெறுத்துட்டேன். எரியும் செய்யாத. வெறுத்துட்டேன் சொல்லிக்கிட்டேன். அறுத்துட்டேன். அதான் நான் பாரு வெறுப்புதான். என் பொம்பளையே குடிக்கலையா? பொம்பளையே வேண்டாம். ராமேஸ்வரம் போய் கடல்ல முங்கிட்டு வரவனே வேணான்னு வெறுத்துட்டேன். ஆமா எதுவுமே இல்லையா? எதுவுமே இல்லை. மண்ணா செல்ல புண்ணா செல்ல பொருளா செல்ல எந்த ஆசையும் இல்லை. புத்திர தோசை இருக்கா? தோசை இல்லையா? அந்த தோசத்தை உண்டாக்கக்கூடியவரே என்னுடைய பிள்ளைகள் தான். ஆனா எனக்கு வேண்டாம். ஏன் அப்படி வெறுத்து? ஆனா என் பிள்ளைதான் எனக்கு எல்லாருக்கும் தோசை கொடுக்குறது. ஆனா எனக்கு கல்யாணம் ஆகணும். உங்க பிள்ளைதான் என்னை பார்த்த லூசு மாதிரி தெரியுதா? எத்தனை பிள்ளைய? 60 பிள்ளையா? அப்ப சொந்த பள்ளிக்கூடமோ? பள்ளிக்கூடமா? அப்படி இல்லைங்க. இவ்வளவு கேட்கறதுனால வேணா சொல்றேன். சொல்லுங்க. முன்னொரு ஜென்மத்துல 52 மனைவிகளை கட்டியவன். 52 உண்டாட்டி. கொஞ்சமா தானே இருக்கு. 52 உண்டாட்டி. ராதாகிருஷ்ணன் 60 உண்டாட்டி வச்சிருக்கும் போது நான் 52 வச்சுக்க கூடாதா? ஏங்க இப்பத்தே ஞாபகம் வருது. எங்க ஐயா அப்ப 1000 உருப்படி செம்பரியாடு வச்சிருந்தாரு. சரி. அப்ப ஒரு 850 ஆடு இருக்கும். பொட்டை ஆடு 2 கடாதான் தெரியும். அப்ப 52க்கு நீங்க தான் மூலக்கடா. நான் பொண்டாட்டிய சொல்லியிருக்கேன். கிடா மூலக்கடாங்க. சரி 52 பொண்டாட்டி 60 எத்தனை மணி நேரத்துல பெற்றிருக்கேன் தெரியுமா? என்ன 10 மணி நேரம் ஆயிருக்கேன். 3.75 நாளைக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய 1.5 மணி நேரத்துல. என்னப்பா போரோட மோசமா இருக்க? கண்ணால பார்த்தாலே போதும். அதானே. எப்படி? கண்ணால பார்த்தாலே போதும் புள்ள வந்துடும். உடனே புள்ள வெளில வந்துடும். எவ்வளவு பெரிய காம கூடனா இருந்திருக்க. உன்னை பார்க்கவா? உன்னை பார்க்கவா? ஓ சரி. நான் பிள்ளை வைக்கணும்னா பார்க்கணும். நீ பிள்ளை வைக்கணும்னா முறைப்படி பொண்ணு கேட்கணும். பொண்ணு கேட்டு என்ன? பொண்ணு கேட்டா மட்டும் பிள்ளை வந்துருமா? இது பண்ணணும்ல. இது பண்ணணும். 2 பேரும் ஆளுக்கு ரம்மி விளையாடுவோம் 10 ரூபா ஆட்ட. சரி. அந்த அந்த விளையாட்டு விளையாடுனா பிள்ளை வந்துருமா? இதுங்க எதுங்க? சாந்தி சிறுநீர். அதை வச்சு என்ன பண்ண போற?
இது முதலிரவு அப்பா. முதலிரவு? ஆமா. அதுக்குள்ள முதல்ல யார் உட்கார்ந்துருப்பா? முதல்ல நான் தான் உட்காந்துருப்பேன். எதை வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பீங்க? நான் 10 லட்சம் ரூபாய் கடன் வச்சுட்டு கடன் இருக்கட்டேன். கடனை வச்சு நீ கடன் வாங்கி தான் கல்யாணம் பண்ணணும்னு இருந்தா கடன் வாங்கி கல்யாணம் பண்ணியாச்சு விட்டுருங்க. முதலிரவு நடக்க போகுது. முதலிரவு வரைக்கும் முதல்ல நீங்க உட்காந்துருக்கீங்க. எதை வச்சுக்கிட்டு உட்காந்து? எனக்கு முன்னாடியே ஒரு ஆள் உட்காந்துருப்பேன். யாரு? அவன் தான் கம்பெனில இருந்து கட்டில் எடுத்தவன். அவரை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவ நீ? உண்மைதானே. அப்ப எல்லாம் இரும்பு கட்டில தூக்கிட்டு வந்தாங்க. இப்போ செஞ்சு கொடுக்குற ஆச்சாரிய உள்ள போய் பாக்குறாங்க. பஸ் நைட்ல அவன் போல்ட்ட போட்டு திரிகிட்டு இருக்கேன். அவனை பத்தி விடுறதுக்கே பெரியதா இருக்கு. சரி, அவரு அதெல்லாம் திரிகி வச்சுட்டு போயிட்டாரு. கட்டில வந்து ரெடி பண்ணிட்டு போயிட்டாரு. சரி சரி, ஏற்பாடு பண்ணிட்டு போயிட்டாரு. முதல்ல நீங்க உட்காந்துருக்கீங்க. ஆமா ஆமா. எதை வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பீங்க? வெறுங்கையோட உட்காந்து. வெறுங்கையோடவா பழத்தையா? பழத்தை நான் எதுக்கு வைக்கிறேன்? என் பொண்டாட்டியில கொண்டு வைப்பா. உன் பொண்டாட்டி கொண்டு வருது பால் இல்லையா கொண்டு வருவாங்க? பழத்தை வச்சுட்டு உட்காந்துருப்பேன். சரி, உங்க கணக்கே வரேன். பழத்தை வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பிய. சரி, அப்ப உங்க பழத்தை கையில பிடிச்சிட்டு உட்காந்துருப்பிய. நான் மறந்துட்டாலும் நீங்க சரியா சொல்றதுனால 52 பொண்டாட்டி ஃபர்ஸ்ட் நைட் நடத்தின வரல மனுஷனே நீ. அப்ப உங்க கையில உங்க பழத்தை பிடிச்சிக்கிட்டு அவனை என்ன உட்காந்துருக்கிய? அழிகிறான். அதுக்குள்ள என்ன உங்க பொண்டாட்டி? நான் வெளியில பிணையவில்ல. வெளியிலயா? அப்புறம் எதுக்கு அந்த அறை இருக்கு? புருஷ் சூஸ் போட்டுருவேன் வர்றதுக்குள்ள. சரி, அங்க இருந்து யாரு மறுபடியும் வருவா? உங்க மனைவி வருவாங்க. மைசூத்துக்காரனும் கொட்டாயக்காரனும் வருவேன். அவர் இருக்கிறார். அவரை வச்சுக்கிட்டு காலையில பிரிக்கணும், காசு எடுத்து வேற அயோக்கிய நாயின்னு நான் தாங்க எல்லாம் வர சொல்லும் பாக்கணும். வரவு செலவு இருக்கட்டுங்க. என் முண்டாட்டி வர. அதுக்கப்புறம் எதை கொண்டுட்டு வருவாங்க? பாலும் பழம் இது செம்பும். யார் விட்டு பாடு? கடமாடு இருக்கும். இல்லைன்னா இப்ப இது யாரோட கட்டை? உங்க கட்டை. ஏன்னா என் கையில இருக்கிறதுனால என் கட்டை. ஆமாங்க. உங்க கையில இருக்கிறதுனால அது உங்களோட பழம். ஆமாமா. அப்போ உங்க பொண்டாட்டி கையில இருக்கிறதுனால அந்த பால் யாரோட பால்? அது பால், அது வத்து மாடு தானே. இனிமேதாங்க மாடு தவ விடுவேன். இனிமே சரி இருக்கட்டே. நீ ஒண்ணுக்கு இருக்கிற நேரமோ கதவசனம் இருக்கா? இப்பதான் எழுத்து போடுறான், படம் போடுவாங்க, பாத்துட்டு போ. சரி சாமி, உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க யாரு? இப்பத்தே உனக்கு கரகம் பிடிச்சி ஆட்டுது. எங்க அம்மாவோட பிறந்தது மொத்தம் 13 சின்னம்மா. அவங்க பிறந்துட்டு போறாங்க. நான் என்ன கேட்டேன்? அவரு 13 சின்னம்மா, 2 பெரியம்மா, 2 நடம்மா. நாத்த நடுமா. சின்னம்மா இருந்துச்சுல. சின்னம்மா அப்படி தெரிஞ்ச நம்ம இது இருக்குல்ல, பொன்னமராதி பக்கம் வெளத்தூர். செரு போட்டு அடிச்சே விடுவேன். ஏன்னா தெரியாதாடா, நீ என்ன எடுத்து கொடுக்குற? கொட்டை மாட்டியாடுறா ஏலா போய. அப்ப அந்த சின்னம்மா ஒண்ணு அந்த ஆடு மேய்க்கிற அவன் கிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்ல. சரி, கிட்டு பட்டுன்னு அடிச்சு விட்டியால. அவ போட நொட்டுன்னு வந்துருச்சுல. அது யார் யார் அடிச்சது? ஏப்பா, என் குடும்ப பிரச்சனை தலையிடாத அப்படின்னு எங்க பெரியப்பா வந்து கேட்டாருல. சரி, உங்க பேரு? குடும்ப சண்டை கொடுக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, அவன் யாருன்ற படுத்து கிடக்குறவன் உங்க சின்னம்மா மகதேன் மயந்தேன். அப்படியா? இளையவன். ஏன் அப்படி பட்டு கிடக்குறாப்ல? வெதரை காய போடுறேன். கிடகம்டா நாடகம். அப்படின்னா என்னங்க? என்னமோ காயப்புறம் சொன்னீங்களா? அப்படின்னா என்ன? விதை கைதட்டலாம். இதெல்லாம் வந்து கெமிக்கல் அகராதியே பேச சொல்லியிருக்காங்க. கெமிக்கல் அகராதி. ஆனா இப்படி ஒரு 10 பேர் இருந்தீன்னு வைங்களேன், அவ நினைக்கிறா என் பேசுறது என்னமோ பேசுறான். அவ ஏன் உட்காந்துருக்கான்னு 14 வருஷமா அவன் நாடகத்துல இருக்கானே. இந்த எம்கேஆர்ன்றாங்க, என்னைக்காவது ஒரு நாள் ஒழுங்கா நடிப்பானா? அதுக்கு தேவை உட்காந்துருக்கான். அதனால உன்னை அடிக்கடி என்ன பண்ண சொல்ற? அவங்களோட அப்படி பழகிட்டேன். புறம் தாய்வு இல்லையா? தாய்வுலையா இருக்கடியா? உன் பேர் இல்லையா? ஏன் கத்திக்கிட்டு இருக்க? அதே சம்பளம் தர்றோம்னு தானே சொல்லிட்டேன். அப்புறம் ஏன் சாமி? என் பேரு வீரத்தேவன். அம்மா பேரு? அம்மா அப்பா எங்க அப்பாவை பொண்ணு கேட்க போகும்போது உங்க அப்பா பொண்ணு கேட்க போனாரா? அம்மாவை அப்படி கேட்டு உங்க அம்மா பொண்ணு கேட்க போகும்போது அவன் வெள்ளச்சாமி பூனை ஏறி விட்டானா. அப்பதான் அளவுல யானைகிட்ட ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு அவன் ஜோனையை கொடுக்கிட்டு 2 பானையை வாங்கிக்கிட்டு
எதுக்கு போனேன். தலையில விட்டு உடைக்கவா? எங்க அப்பா எங்க அம்மா கல்யாணம் பண்ணார்ல, கல்யாணம் பண்ணும்போது எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் திருமணம் ஆச்சுல. சரி, திருமணம் ஆனதுக்கு அப்புறம் எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் திருப்பூட்டினாங்கல்ல. திருப்பூட்டினாங்களா? அப்படியே சொல்லியா? சரி 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 சரி. எவ்வளவு விளக்கமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் வேற வேற தானே. என் சாதகத்திலே எங்க அப்பா வேறு நம்பிராஜங்க ஐயா, அப்பா அம்மா வேறு நங்கை மோகினி, நங்கை மோகினி. உடன் பிறந்தவர்கள் 7 பேர். 7 பேர். சரி, நான் கேட்கிறேன், யா உன்னை மட்டும் பாவம் யா நீ? 7 பேர் இருக்கிறப்ப 7 பேர்ல யாரையாவது இல்லாட்டி 7 பேரையும் அனுப்பியிருக்கலாம்ல காவலுக்கு. யா உன்னைய மட்டும் அனுப்புறாங்க, மிச்சம் 6 பேர் எங்க? 6 பேரும் நம்ம ஊர் தார் ரோடு லீஸுக்கு எடுத்திருக்காங்க. அதெல்லாம் தேவையில்லாதது. சரி சரி, 7 பேரும் காவல் வைக்கிறீங்க. என்ன காவல்? ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லுங்க. வள்ளிதினம நாடகத்துல முறைப்படி நம்ம கதையை நடத்தணும்னா 3 நாள் நம்ம ஆளுக வந்து மகேந்திர வேலாம் பத்தாது. 3 கண்டனர், 2 ட்ரெயின். எதுக்கு அப்படி வந்தாத்தே அந்த கதையை காமிக்க முடியும்னே. நாங்க என் கூட பிறந்தது 7 பேரு. இந்த டான்ஸுக்கார பிள்ளை பிறந்தது 11 பேரு. என்ன சாமி கோச்சிட்டு கிளம்பிச்சாப்ல? துப்புறதுக்கு இடம் இல்லையாப்பா? அங்கேதான் வெஸ்டர்ன் பாத்ரூம் இருக்குல்ல. அப்படியா கொசு போச்சான். என் தங்கச்சி வள்ளி இருக்குங்க. வள்ளி வாங்கலாமா? அதுக்கு முன்னாடி என் ஆளு ஒண்ணு இருக்கு. கூட்டி கொண்டு விடு. விடா இது நல்லா இருக்கு. ராமநாட்டு ஐயர் சொன்னது சரியா போச்சு. என்ன? ஆவணிக்குள்ள உனக்கு நல்ல ஒரு உத்திய வரும்ட்டாரு. என்ன உத்தியம்? எப்படி? சரியாக 4 மணிக்கு எங்க இந்த கூட்டி விடுன்னு சொன்னீங்களே, அதுல நல்ல தொகை கிடைக்குமா? காசெல்லாம் இல்ல, சும்மாவே கூட்டிக்கிட்டு வா, சும்மாவே கூட்டிகிட்டு போ. டிப்ஸ் எதுவும் இல்ல, எதுவும் இல்ல. கள்ளப்பருப்பாவது வாங்கி தருவீங்களா? 1 ரூபா கூட இல்ல, சும்மாவே கூட்டிட்டு வா. சும்மா போயா தம்பி, அண்ணனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சுடா. கவர்மெண்ட் வேலை அப்புறம் என்ன சந்தோஷமான விஷயமாச்சே. என்ன வேலை? நீ தானே சொன்ன என்ன வேலை? செக்யூரிட்டி. எதுக்கு செக்யூரிட்டி? அன்னைக்கிலேயே என் அருகிலேயே